ஒரு காலத்தில் ஆப்பிரிக்க சவன்னாவின் மையத்தில் லியோ என்ற இளம் சிங்கக்குட்டி வாழ்ந்து வந்தது. லியோ தனது தந்தையைப் போலவே தன்னை ஒரு வலிமை மிக்க வேட்டைக்காரனாகவும் மற்ற சிங்கங்களைப் போலவும் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற கனவுகளால் நிறைந்திருந்தான். ஆனால் பெருமை மிக்க உணவை கண்டுபிடிக்க மிகவும் போராடினான் லியோ. இதைக் கண்ட தந்தை சிங்கம் மேலும் லியோவுக்கு உதவ ஒரு ஆழ்ந்த விருப்பத்தை உணர்ந்தார். ஒரு நாள் மதியம் மற்ற சிங்கங்கள் நிழலில் ஓய்வெடுக்கும் போது லியோ தனது முதல் தனி வேட்டையை தொடங்குவதற்கான நேரம் இது என்று முடிவு செய்தார். இதய உறுதியுடன் லட்சியத்தை இன்றே அடைய வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் எரிந்து கொண்டே அவர் உயரமான புல்வெளிக்குச் சென்றார். அவரது கண்கள் அடிவானத்தில் நிலைத்திருந்தன. லியோ புல்வெளிகளில் சுற்றித் திரிந்தபோது ஒரு காட்டுப்பகுதியில் அமைதியான முறையில் மேய்ந்து கொண்டிருந்த மான் கூட்டத்தை கண்டார். அவரது வயிறு பசியால் உருமியது. ஆனால் அவர் குனிந்து குதித்த போது ஏதோ அவரை தடங்களில் நிறுத்தியது. மான் மத்தியில் ஒரு அற்புதமான மான் நின்றது. அதன் கொம்புகள் உயரமாகவும் அழகாகவும் இருந்தன. லியோவின் மென்மையான கண்களில் ஒரு ஞானத்தை உணர முடிந்தது. அது அவரை இடைநிறுத்தியது. தாக்குவதற்கு பதிலாக லியோ ஆர்வத்துடன் ஸ்டேக்கை அணுகினார். ஹலோ இளம் சிங்கம். மான் அமைதியாக அவரை வரவேற்றது. எங்கள் புல்வெளிக்கு உங்களை அழைத்து வருவது எது? லியோ எப்படி பதிலளிப்பது என்று தெரியாமல் தயங்கினார். நான் என் பெருமைக்காக வேட்டையாடுகிறேன் என்று ஒப்புக்கொண்டார். ஆனால் வாழ்க்கையில் வேட்டையாடுவதை விட உங்களைப் போன்று சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பதே நல்லது என்று நினைக்கிறேன். உங்கள் எல்லோரிடமும் நற்குணம் அதிகமாக இருப்பதை நான் இப்போது காண்கிறேன். தேகம் தெரிந்து தலையசைத்தது. உண்மையில் இளைஞனே, இயற்கையில் ஒரு மென்மையான சமநிலை உள்ளது. அதை நாம் அனைவரும் மதிக்க வேண்டும். வாருங்கள், எங்களுடன் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். அதனால் லியோ அந்த மான்களுடன் அன்றைய நாளை கழித்தார். அவர்களின் கதைகளை கேட்டு அவர்களின் வாழ்க்கை முறையை கவனித்தார். அவர்களும் போராட்டங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் ஒருவரையொருவர் நம்பி அவற்றை கடக்க ஒன்றாக வேலை செய்தார்கள் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். சூரியன் மறையத் தொடங்கியதும் லியோ தனது புதிய நண்பர்களிடம் விடை பெற்றார். அவர்கள் தனக்கு கற்பித்த பாடங்களுக்கு நன்றியுணர்வுடன் ஒரு புதிய நோக்கத்துடன் அவர் தனது புதிய ஞானத்தை பகிர்ந்து கொள்ள ஆர்வத்துடன் தனது சமூகத்தினரிடம் திரும்பினார். அன்று முதல் லியோ தனது வேட்டையாடும் திறமைக்காக மட்டுமல்லாமல் தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பற்றிய கருணை மற்றும் புரிதலுக்காக துணிச்சலான சிங்கக்குட்டி என்று அறியப்பட்டார். மேலும் மான்கள் மற்றும் சவன்னாவின் மற்ற விலங்குகளுடன் சேர்ந்து அவர்கள் பகிர்ந்து கொண்ட பிணைப்புக்கு என்றென்றும் நன்றியுள்ளவர்களாக இணக்கமாக செழித்து வளர்ந்தனர்.